மைதானத்தில் இன்னும் 3 நிமிடங்கள் மாத்திரமே இந்த போட்டிக்கு எஞ்சி இருக்கின்றது. இன்னும் 3 நிமிடங்கள். அக்மல் முதலாவது பந்தை எறிவதற்காக வேண்டி அகல பந்து என சட்டவிரோத பந்து என நடுவர் பசான் தீர்மானிக்கிறார். சட்டவிரோத பந்து. அந்த உதிரி ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 23 உயர்கின்றது. இருபத்தி 4 ஓட்டங்கள். அக்மல் தனது பந்து ஓவரி முதலாவது பந்து எறிவதற்காக வேண்டி சிறந்த ஒரு பந்து உயரச் செல்கின்றது. அஹ்மத் பிடியை நழுவ விடுகின்றார். 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. சிறந்த ஒரு துடுப்பாட்டம். 4 ஓட்டங்கள். அந்த 4 ஓட்டங்களுடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 28 உயர்கின்றது. 28. 3 விக்கெட் இழப்பிற்கு 28 ஓட்டங்களுடன் கோல்ட் அணியினர் அக்மல் சனாஸ் மட்டையில் பட்டப்பந்து உயரச் செல்கின்றது. ஆட்டம் இழக்கிறார். அஹ்மத் மௌலவியிடம் பிடி கொடுத்து ஆட்டம் இழக்கிறார். அக்மல் சனாஸின் பந்து வீச்சில் அக்மல் ஒரு சிறந்த வேக பந்து வீச்சாளர் மட்டுமல்ல, எமது இந்த FPL கிரிக்கெட் சுற்று போட்டிக்கு எம்முடன் புள்ளிகளை பதிவதில் ஒன்று கோர்த்திருக்கும் சகோதரர் சனாஸ் அவர்களின் மூத்த புதல்வர் அக்மல். அடுத்த துடுப்பாட்ட வீரர், அதிரடி துடுப்பாட்ட வீரர் அப்துல் ரஹ்மான் மௌலவி, கோல்ட் அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரர். சட்டவிரோத பந்து. மீண்டும் ஒரு உதிரி ஓட்டம் பெறப்படுகின்றது. ஃப்ரீ ஹிட் பந்தாக நடுவர் இதனை தீர்மானிக்கின்றார். பார்ப்போம். அக்மலா அப்துல் ரஹ்மான் மௌலவியா? மீண்டும் ஒரு சட்டவிரோத பந்து. அக்மல் மீண்டும் ஒரு சட்டவிரோத பந்து. அந்த உதிரி ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30 உயர்கின்றது. 4.3 ஓவர்கள் 4.2 ஓவர்களில் கோல்ட் அணி பெற்றுக்கொண்ட மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30. அக்மல் பார்ப்போம். மீண்டும் ஒரு சட்டவிரோத பந்து. 2 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த பந்துக்கு 2 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. மீண்டும் ஃப்ரீ ஹிட் பந்தாக நடுவர் தீர்மானிக்கிறார். முகமது மௌலவி தனது அணியின் பந்து வீச்சாளர் அக்மல் சனாஸுக்கு சில உபதேசங்களை செய்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பார்ப்போம். உண்மையிலே மைதானத்தில் எமது ஜாமியத்துல் ஃபத்தாஹ் அரபு கலா பீடம் ஈன்றெடுத்த பழைய மாணவர்கள் மற்றும் மதரசாவில் கற்கக்கூடிய மாணவர்கள் குழுமி இருக்கும் இந்த அழகிய காட்சியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் விளையாடக்கூடிய அணியினருக்கு தமது அமோக வரவேற்பையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அக்மல் சனாஸ் இலக்கம் 3 என்ற ஜேசி இலக்கத்தையுடைய அக்மல் சனாஸ் வேக பந்து வீச்சாளர். மட்டையில் பட்ட பந்து உயரச் செல்கின்றது. பார்ப்போம். பிடி எடுப்பு நழுவ விடப்படுகின்றது. ஒரு மிக முக்கியமான பிடி எடுப்பை இருவர் நழுவ விட்டார்கள். ஒரு ஓட்டம் பெறப்பட்டது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 34 உயர்கின்றது. 3 பந்துகள் மாத்திரமே பெறப்பட்டிருக்கிறது. 4வது பந்து ஏறுவதற்காக வேண்டிய அக்மல் சிறந்த ஒரு பந்து. எந்த ஒரு ஓட்டத்தையும் பெற முடியவில்லை. மஹ்மூத் மௌலவி, ஹாரூன் மௌலவி, அஹ்மத் மௌலவி, முஷர்ரஃப் மௌலவி போன்ற
இளம் துடுப்பாட்ட வீரர்களை அப்துல்லா முர்ஷித் மௌலவி போன்ற வீரர்களை உள்ளடக்கிய மீண்டும் ஒரு சட்டவிரோத பந்து. உண்மையிலேயே இந்த கோல்ட் அணியினருக்கு அக்மலின் பந்து ஓவர் என்பது ஒரு இனிப்பான ஓவராக தனது அணியின் ஓட்டங்களை உதிரி ஓட்டங்களாக அதிகரிக்கும் ஒரு ஓவராக அமைகின்றது அக்மலின் பந்து ஓவர். முப்பத்தி 6 ஓட்டங்கள். மட்டையில் பட்ட பந்து உயரச் செல்கின்றது. பார்ப்போம் இந்த பிடி எழுப்பாவது. அதுவும் நழுவ விடப்படுகின்றது. உண்மையிலேயே களத்தடுப்பில் மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை ஷஃப்ராஸ் மௌலவி தலைமையிலான இந்த லைட் ப்ளூ அணியினர் களத்தடுப்பில் பலவீனமாக சில சமயங்களில் பாகிஸ்தான் அணி விடக்கூடிய பிடி நழுவல் போன்று ஷஃப்ராஸ் தலைமையிலான இந்த அணி உண்மையில் அவர்கள் அதிகமான உபதேசங்களை செய்து தனது அணியை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு முப்பத்தி 7 ஓட்டங்களை பெற்ற நிலையில் லைட் ப்ளூ அணியினர் 38 என்ற வெற்றி இலக்கை நோக்கி 38 அடிகள். எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் ஜாமியத்துல் ஃபத்தாஹ்வின் பழைய மாணவர் சங்கத்தின் ஒரு விசேட அதிதி கைசான் மௌலவி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். ஜாமியத்துல் ஃபத்தாஹ்வின் தற்போதைய ஒரு புதிய சிரேஷ்ட விரிவுரையாளர் கைசான் மௌலவி. லைட் ப்ளூ அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் அஹ்மத் மற்றும் அம்மார். அஹ்மத் மௌலவி மற்றும் அம்மார். ஆரம்ப பந்து வீச்சாளர் இந்தியா அணியின் பும்ராவை ஒத்த இளம் பந்து வீச்சாளர் அஸ்லம். நேரம் ஆரம்பிக்கப்படுகின்றது. தனது அணிக்கு வழங்கப்படும் நேரம் ஆரம்பிக்கப்படுகின்றது. அஸ்லம் முதலாவது பந்தை எறிவதற்காக வேண்டி நடுவரை தாண்டி ஆட்டமிழக்கிறார் அஹ்மத். முதலாவது பந்திலே கோல் முறையில் ஆட்டமிழக்கிறார் அஹ்மத். කටව ප්‍රදේශයට නැකම් කියන ජාමියතුල් ෆත්තාහ් හරාබි විදුහලේ පළපුරුදු ක්‍රීඩක අහ්මද් තෞෆීක් ප්‍රථම කඩුල්ලෙන්ම ප්‍රථම පන්දුවෙන්ම ක්‍රීඩාකාරයට හරවා යැවීමට ලබා ලද පන්දු යවන්න අස්ලම් විසින් විශිෂ්ට ගණයේ පන්දුවකින් හරවා යවනවා. බලමු ලයිට් බ්ලූ කණ්ඩායමේ උපනායක අහ්මද් තෞෆීක්ට කිසිදු සමාවක් නැහැ. ලකුණු පුවරුවේ ලකුණු ගොඩ දැමීමට කිසිදු අවස්ථාවක් නැති කරමින් පළමු පන්දුවෙන්ම ක්‍රීඩාකාරයට හරවා යැවීමට සූදානම් වනවා. ඉන්දියා කණ්ඩායමේ ජස්ප්‍රීත් බුම්රාට සමාන වන අස්ලම් නැවතත් මොෂරෆ් මෞලවිට එරෙහිව වයිට් පන්දුවක් නොබෝල් ලෙසයි විනිසුරුවරයා තීරණය කරන්නේ. ඒත් සමගම කණ්ඩායමේ මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණයි. නැවතත් අස්ලම් රාමකොටුව අන්තයේ සිට ප්‍රධාන වෙනිසෙරු පසු කරමින් ෆ්‍රීඩ් පන්දුවකට මුහුණ දීමට සූදානම් මොෂරෆ්. පෑරෙන් බාර කෙල කරනවා. උඩ පන්දුවක් ලකුණක් සඳහා පාසය පැතිමාරු කරගන්නවා. දෙවන ලකුණ සඳහාද පැතිමාරු කරගන්නවා. කණ්ඩායමේ මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 3යි. දාවර ක්‍රීඩාවල හිතවතුනි අද දින ගල්හින්න ජාමියතුල් ෆත්තාහ් හරාබි විදුහල් ආදි ශිෂ්‍ය සංගමය විසින් පවත්වනු ලබන FPL 3 වන අධීරයේ දෙවන දින දිගහැරුමයි මේ ඔබ නරඹමින් සිටින්නේ. හොඳ පන්දුවක්. ආරක්ෂාකාරී පහර කෙල කරමින් පහසුවෙන් ලකුණක් සඳහා පැතිමාරු කරගන්නවා.
அஸ்லம் தனது பந்து ஓவரில் 4வது பந்தை எறிவதற்காக வேண்டி நடுவர் மின்ஹாஜையும் தாண்டி அம்மாரை நோக்கி அம்மாரின் மட்டையில் பட்ட பந்து 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. இளம் பந்து வீச்சாளர் அஹ்மதுக்கு முகம் கொடுத்த இளம் துடுப்பாட்ட வீரர் அம்மார் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார். அந்த 4 ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8ஆக உயர்கின்றது. சிறந்த ஒரு பந்து, ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்படுகின்றது. இந்த நேரத்தில் எமக்கு நேரடி ஒளிபரப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் KM Views கால்தீன் முகமது Facebook பேஜை நாங்கள் நன்றியுடன் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போன்று எமக்கு இந்த சவுண்ட் சிஸ்டம் அனுசரணையாளராக அதனை சிறந்த முறையில் எங்களுக்கு செய்து தருகிறார் வஜிர சவுண்ட் சிஸ்டம் உரிமையாளர் வஜிர சேர் அவர்களுக்கும் ஏற்பாட்டு குழு சார்பாக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோல்ட் அணியின் அணித்தலைவர் 2வது பந்து வீச்சாளர் அபு உமர் அன்பாஸ் மௌலவி. முதலாவது பந்தில் சிறந்த ஒரு பந்து, எந்த ஒரு ஆட்டம் இழக்கிறார் முஷர்ரப், ஆட்டம் இழக்கிறார் அன்பாஸ் மௌலவி. ரன் அவுட் மூலம் ஆட்டம் இழக்க செய்கிறார் முஷர்ரப் மௌலவி. அடுத்த போட்டி 9வது போட்டி நாணய சுழற்சிக்காக டர்க்கியூஸ் அணி மற்றும் கிரே அணியின் தலைவர்கள் காரியாலயத்துக்கு வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பாஸ் மௌலவி தனது மாணவர் அம்மாரை நோக்கி 2வது பந்தை எறிவதற்காக வேண்டி வேகமாக செல்கின்றார். சிறந்த ஒரு பந்து, ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10ஆக உயர்கின்றது. 1.2 ஓவர்களில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10. இன்னும் 13 பந்துகள், 28 ஓட்டம் தேவை லைட் ப்ளூ அணியின் வெற்றிக்கு. 13 பந்துகள், 28 ஓட்டம். சிறந்த ஒரு பந்து, ஆட்டம் இழக்கிறார் இப்ராஹிம் மௌலவி. இப்ராஹிம் ஆட்டம் இழக்கிறார். அன்பாஸ் மௌலவியின் பந்தில் போல்ட் முறையில் ஆட்டம் இழக்க செய்கின்றார். இன்னும் 17 பந்துகள், மன்னிக்கவும் 18 பந்துகள், 17 பந்துகள் இன்னும். மூன்றாவது பந்து அன்பாஸ் மௌலவி உயர செல்கின்றது. பார்ப்போம், ஒரு ஓட்டம். நடுவரின் தீர்ப்பு 4 ஓட்டங்கள். சிறப்பான ஒரு 4 ஓட்டத்தை முகமது மௌலவி தனது அணிக்காக பெற்றுக் கொடுக்கிறார். அந்த 4 ஓட்டங்களுடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14ஆக உயர்கின்றது. முகமது மௌலவி மற்றும் இப்ராஹிம் மௌலவி மட்டையில் பட்ட பந்து உயரச் செல்கின்றது. ஒரு ஓட்டம், 2வது ஓட்டத்திற்கு முயற்சி செய்கிறார்கள். 2 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் லைட் ப்ளூ அணியினர் அம்மார் மற்றும் முகமது மௌலவி. அடுத்த போட்டியில் கிரே அணியினர் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று களத்தடுப்புக்கு தயாராகிறார். சட்டவிரோத பந்து, ஃப்ரீ ஹிட் பந்தாக நடுவர் மின்ஹாஜ் அறிவிக்கின்றார். பார்ப்போம், அம்மார் அன்பாஸ் மௌலவியின் பந்துக்கு ஃப்ரீ ஹிட் பந்து, மட்டையில் பட்ட பந்து உயர செல்கின்றது. முயற்சிக்கிறார் ராஷித் மௌலவி. பிடி நழுவப்படுகின்றது. ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டது. அந்த ஒரு ஓட்டத்துடன் 19 ஓட்டமாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை உயர்கின்றது 2 விக்கெட் இழப்பிற்கு.
இன்னும் 15 பந்துகள் எஞ்சி இருக்கின்றது. அஸ்லாம் மூன்றாவது பந்து ஓவர் எறிவதற்காக வேண்டி அம்மாரை நோக்கி மட்டையில் பட்ட பந்து உயரச் சென்றது. ஆட்டம் இழப்பாயில்லை. ஒரு ஓட்டம். இரண்டாவது ஓட்டத்திற்கு முயற்சிக்கிறார்களாம். 2 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறார்கள் முகமது மௌலவி மற்றும் அம்மார் ஜோடி. சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் அஸ்லாம். எந்த ஒரு ஓட்டத்தையும் பெறவில்லை. அணியின் வெற்றிக்கு இன்னும் 17 ஓட்டங்கள் தேவை. 13 பந்துகள், 17 ஓட்டங்கள். அஸ்லாம் தனது பந்து ஓவரை 3வது பந்து எறிவதற்காக வேண்டி நடுவர் மின்ஹாஜை தாண்டி பார்ப்போம். அகல பந்து என நடுவர் மின்ஹாஜ் தீர்மானிக்கின்றார். அந்த உதிரி ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22 உயர்கின்றது. விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போட்டி 3வது பந்து ஓவரில் அம்மார் மீண்டும் ஒரு அகல பந்து. அம்மார் உண்மையில் அம்மாரை பற்றி குறிப்பிடுவதானால் ஜாமியத்துல் ஃபத்தாஹில் கற்கும் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். இந்திய அணி ஜஸ்பிரித் பும்ராவை போன்ற ஆக்ஷனில் பந்து எறியக்கூடிய ஒரு வீரர். இவரின் பந்து வீச்சு உண்மையில் எமது நாட்டை தாண்டி சர்வதேசத்திலும் பிரகாசிக்க எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்லாம் மீண்டும் ஒரு அகல பந்து. اللهم حوالينا ولا علينا. اللهم அம்மார் தனது பந்து ஓவரில் 3வது பந்து எறிவதற்காக வேண்டி தொடராக 3 வைட் பந்துகள். 4வது பந்தில் முயறச் சென்றது. 6 ஓட்டமா இல்லை, ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்பட்டது. அம்மார் 6 ஓட்டங்களை இணைத்து தன் அணிக்கு பெற வேண்டிய 2 ஓட்டங்களை 1 ஓட்டத்தோடு சுருக்கி கொண்டார். அம்மார் மற்றும் முகமது மௌலவி ஆடுகளத்தில் லைட் ப்ளூ அணியின் துடுப்பாட்ட வீரர்கள். பாதுகாப்பான முறையில் 1 ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த 1 ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 26 உயர்கின்றது. இன்னும் 10 பந்துகள். 10 பந்துகள், 12 ஓட்டங்கள் தேவை அணியின் வெற்றிக்கு. 1 ஓவருக்கு 6 ஓட்டம் என்ற அடிப்படையில் பெற வேண்டும் லைட் ப்ளூ அணியின் வெற்றிக்கு. ராஷித் மௌலவி முகமது மௌலவி மட்டையில் பட்டு கொண்டு ஏறச் சென்றது. பார்ப்போம் ஆட்டம் இழப்பா. 6 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. முகமது மௌலவியின் மூலம் காலியை பிறப்பிடமாக கொண்ட ஜாமியத்துல் ஃபத்தாஹின் பழைய மாணவர் 99 என்ற ஜேசி இலக்கத்தை அணிந்த லைட் கிரீன் அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் சாஜித் மௌலவியின் சகோதரர் முகமது மௌலவி. சிறந்த ஒரு பந்து. இந்த ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை. ராஷித் மௌலவி கட்டாப்பு
பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்ட ஜாமியத்துல் ஃபத்தாஹ்வின் பழைய மாணவர் ராஷித் மௌலவி தனது பந்து ஓவரின் 3வது பந்தை எறிவதற்காக வேண்டி முகமதை நோக்கி மின்ஹாஜ் நடுவரையும் தாண்டி ஆட்டமிழப்பா இல்லை, எந்த ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை. அன்பாஸ் மௌலவி ஸ்ரீலங்கா அணியின் சங்கக்காராவை போன்ற ஒரு சிறந்த களத்தடுப்பாளர் தனது அணியின் பந்து வீச்சாளர்களுக்கு சிறந்த உபதேசங்களை ஆற்றிக்கொண்ட நிலையில் சிறந்த ஒரு பந்து எந்த ஒரு ஓட்டமும் பெறப்படவில்லை. இன்னும் 6 பந்துகள் 6 ஓட்டங்கள் தேவை அணியின் வெற்றிக்கு. 6 பந்துகள் 6 ஓட்டங்கள். பார்ப்போம். லைட் கிரீனா கோல்டா, லைட் ப்ளூவா கோல்டா. உயரத்தில் ஒரு கையினால் பிடி அடிக்கிறார் முகமது மௌலவியின் விக்கெட் இழக்கப்படுகின்றது. முகமதிடம் பறிகொடுத்து இன்னும் 1 ஓவர்கள் 6 ஓட்டங்கள் தேவை. ஷஃப்ராஸ் மௌலவி தலைமையிலான லைட் ப்ளூ அணியின் வெற்றிக்கு இலக்கம் 7 என்ற ஜேசி உடையவராகிய அணித்தலைவர் கட்டார் நாட்டில் கிரிக்கெட் துறையில் பல சாதனைகளை படைத்த அதிரடி துடுப்பாட்ட வீரர் ஆடுகளத்தில் ஷஃப்ராஸ் மௌலவி. ஷஃப்ராஸ் மௌலவி அப்துல் ரஹ்மான் மௌலவி இறுதி பந்து ஓவர் எறிவதற்காக வேண்டி சிறந்த ஒரு பந்து எந்த ஒரு ஓட்டமும் அம்மாரினால் பெற முடியவில்லை. இன்னும் 4 பந்துகள் 6 ஓட்டங்கள் அணியின் வெற்றிக்கு. மீண்டும் ஒரு சிறந்த பந்து அப்துல் ரஹ்மான் மௌலவியின் மூலம். பார்ப்போம். மிக விறுவிறுப்பாக செல்லக்கூடிய லைட் ப்ளூ மற்றும் கோல்ட் அணியினருக்கு இடையிலான போட்டி. இன்னும் எஞ்சி இருப்பது 3 பந்துகள். வெற்றி இலக்கை அடைவதற்கு 6 ஓட்டங்கள் தேவை. லைட் ப்ளூவா கோல்டா, ஷஃப்ராஸ் மௌலவியா, அன்பாஸ் மௌலவியா? பார்ப்போம். 94 அப்துல் ரஹ்மான் மௌலவி பந்தில் 6 ஓட்டங்களோடு தனது அணிக்கு வெற்றி மகுடத்தை பெற்றுக் கொடுக்கிறார். மதரசாவின் மாணவர் லைட் ப்ளூ அணியின் வீரர் அம்மார். அந்த அணிக்கு ஏற்பாட்டு குழு சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த போட்டிக்காக டர்க்கியூஸ் அணி மற்றும் கிரே அணியினர் அவசரமாக மைதானத்திற்கு வந்து போட்டிகளை நடாத்துவதற்கு உதவுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கட்டார் நாட்டிலிருந்து இந்த FPL போட்டிகளுக்காக பல ஆயிரம் ரூபாயை செலவழித்து சொந்த பிளைட்டின் மூலம் நாட்டுக்கு வருகை தந்து தனது அணியின் வெற்றியை உறுதி செய்த அணித்தலைவர் ஷஃப்ராஸ் மௌலவிக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிரே மற்றும் டர்க்கியூஸ் அணியினர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டர்க்கியூஸ் அணியின் நௌஷாத் மௌலவி மற்றும் அர்ஷாத் மௌலவி. திகனையை பிறப்பிடமாக கொண்ட அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் நௌஷாத் மௌலவி மற்றும் அர்ஷாத் மௌலவி. உலப்பன பிரதேசத்தின் அதிவேக பந்து வீச்சாளர் இன்சாஃப் மௌலவி.
இன்சாஃப் மௌலவி தனது பந்தின் முதலாவது பந்தை உயரச் செல்கிறது. ஓ, சிறந்த ஒரு முயற்சி இருந்தாலும் மைதானத்தில் ஏற்பட்ட சருகள் அந்த பிடி எடுப்பு நழுவவிடப்படுகின்றது. ஷாமில் மௌலவி சிறந்த முறையில் முயற்சித்தார்கள். ஏதோ துரதிர்ஷ்டவசமாக அந்த பிடி எடுப்பு நழுவவிடப்பட்டது. உண்மையில் அர்ஷாத் மௌலவியின் அதிர்ஷ்டம் என்றுதான் இந்த பிடி எடுப்பை கூற வேண்டும். Catchers win the matches என்று சொல்வார்கள். பார்ப்போம் அர்ஷாத் மௌலவி இதனை நிரூபிப்பாரா என்பதை. இன்சாஃப் மௌலவி தனது பந்து ஓவரின் இரண்டாவது பந்தை எறிவதற்காக வேண்டி நர்வர் பஷானையும் தாண்டி நௌஷாத் மௌலவியை நோக்கி சிறந்த ஒரு பந்து, ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 2ஆக உயர்கின்றது. 2 பந்துகள் 2 ஓட்டங்கள் டேக்யூஸ் அணியினர். இன்சாஃப் மௌலவி சிறந்த ஒரு பந்து, எந்த ஒரு ஓட்டத்தையும் அர்ஷாத் மௌலவியினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 3 ஓவர்கள் முடிவில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 2. இன்சாஃப் மௌலவி தனது பந்து ஓவரின் 4வது பந்தை எறிவதற்காக வேண்டி சிறந்த ஒரு பந்து. 14 என்ற ஜேசி இலக்கத்தை உடைய 74 என்ற ஜேசி இலக்கத்தை உடைய கிரஷன்ட் பேக்கரி உரிமையாளர் இஸ்மாயில் மௌலவி அந்த பந்தை தடுக்கின்றார். இஸ்மாயில் மௌலவியை பற்றி சொல்லுவதாக இருந்தால் தமது மதரசாவில் ஓதக்கூடிய காலத்தில் அவருடைய சிக்ஸர்களை பார்ப்பதற்கு 4 புறங்களில் இருந்தும் மக்கள் கூட்டம் விரைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அளவுக்கு பலம் பொருந்திய வீரர்களை கொண்ட கிரே அணி. இன்சாஃப் மௌலவி பார்ப்போம் அர்ஷாத் மௌலவியை நோக்கி சிறந்த ஒரு பந்து, ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. நபுரீஸ் மௌலவி 37வது ஜேசியுடைய மாத்தளையில் வசிக்கும் நபுரீஸ் மௌலவி அவர்கள் அந்த பந்தை தடுக்கின்றார்கள். இரண்டாவது பந்து ஓவரை எறிவதற்காக வேண்டி இளம் பந்து வீச்சாளர் ஹேட்ரிக் சாதனைக்குரியவர் உசாமா மௌலவி உயரச் செல்கின்றது. பார்ப்போம் பிடி எடுப்பார், ஆட்டமிழக்கிறார் அர்ஷாத் மௌலவி. நான் சொன்னது போன்று FPL வரலாற்றின் முதலாவது ஹேட்ரிக் சாதனையை படைத்த இளம் பந்து வீச்சாளர் உசாமா மௌலவி தனது பந்து ஓவரின் முதலாவது பந்திலே அர்ஷாத் மௌலவியின் விக்கெட்டை கைப்பற்றுகின்றார். பார்ப்போம் இந்த மேட்சிலும் இந்த போட்டியிலும் தன்னுடைய ஹேட்ரிக் சாதனையை மீண்டும் நிரூபிப்பாரா உசாமா மௌலவி? அதிரடி துடுப்பாட்ட வீரர் முகமது மௌலவி அந்நியாயமான முறையில் களத்தொடுப்பு நழுவவிடப்பட்டு 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. முகமது மௌலவியின் மூலம் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. உசாமா மௌலவி உயரச் செல்கின்றது. பார்ப்போம் பிடி எடுப்பார். 6 ஓட்டங்கள். அதிரடி துடுப்பாட்ட வீரர் முகமது மௌலவி முதலாவது பந்தில் 4 ஓட்டம், அடுத்த பந்தில் தனது அணிக்காக 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கிறார் முகமது மௌலவி. 6 ஓட்டங்கள். அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13ஆக உயர்கின்றது. 1.3 ஓவர்களில் 13 ஓட்டங்களுடன் டர்க்கிஷ் அணியின் முகமது மௌலவி மற்றும் நௌஷாத் மௌலவி ஏறச் செல்கின்றது. ஆட்டமிழக்கிறார் முகமது மௌலவி. ஹுமைத் மௌலவியிடம் பறிகொடுத்து டர்க்கிஷ் அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் முகமது மௌலவி ஆட்டமிழக்கிறார்.
அடுத்த துடுப்பாட்ட வீரர் அப்துல் பாசித் மௌலவி. மல்வான பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்ட அப்துல் பாசித் மௌலவி. اللهم حوالينا ولا علينا. اللهم உசாமா மௌலவி மீண்டும் தனது பந்து ஓவரில் ஐந்தாவது பந்தை எறிவதற்காக உயரச் செல்வது இஸ்மாயில் மௌலவி சிறந்த முறையில் அந்த பந்தை தடுக்கின்றார். ஒரு ஓட்டம் மாத்திரம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 உயர்கின்றது. அப்துல் பாசித் மௌலவி மற்றும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இலக்கம் 1 ஜேசியை அணிந்த நௌஷாத் மௌலவி. மூன்றாவது பந்து ஓவரை எறிவதற்காக வேண்டி ஷாமில் மௌலவி தயார் நிலையில். உண்மையில் காலநிலையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் உதவியால் நேற்றைய தினம் எமது மாணவர்களின் உஸ்தாத்மாரின் பழைய மாணவர்களின் ஊர்வாசிகளின் துஆவின் மூலம் சிறந்த காலநிலையோடு போட்டிகளை நடத்தி முடித்தோம். அதே போன்று இன்றைய தினமும் நிச்சயமாக இந்த இளம் சிறார்களின் இந்த மദ്രസா மாணவர்கள் உலமாக்களின் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டிக்கு அல்லாஹ்வின் நேரடியான உதவி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அனைவரும் இதற்காக பிரார்த்திக்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு போட்டிக்கு செல்கின்றோம். சிறந்த ஒரு பந்து முஆத் மௌலவியின் மூலம் தடுக்கப்படுகின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 15 உயர்கின்றது. ஷாமில் மௌலவி தனது பந்து ஓவரில் மூன்றாவது பந்தை எறிவதற்காக வேண்டி நடுவர் ஃபஷானை தாண்டி அப்துல் பாசித் மௌலவி நோக்கி சிறந்த ஒரு பந்து போல்ட் முறையில் ஆட்டமிழக்கிறார் அப்துல் பாசித் மௌலவி. ஷாமில் மௌலவியின் பந்து வீச்சில் கொழும்பு பிரதேசத்தில் இண்டோர் கலகங்களில் தனது பந்து வீச்சு துடுப்பாட்டம் மூலம் பிரகாசிக்கும் ஒரு வீரர் ஷாமில் மௌலவி. 2.3 ஓவர்கள் முடிவில் 15 ஓட்டங்களுடன் டர்க்கியூஸ் அணி ஃபயாஸ் மௌலவி மற்றும் நௌஷாத் மௌலவி மைதானத்தில் ஷாமில் மௌலவி மட்டையில் பட்டபந்து உயரச் செல்கின்றது. ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16 உயர்கின்றது. தனது பந்து ஓவரின் இறுதி பந்தை எறிவதற்காக வேண்டி ஷாமில் மௌலவி நௌஷாத் மௌலவியை நோக்கி மட்டையில் பட்டபந்து உயரச் செல்கின்றது. பார்ப்போம் 4 ஓட்டங்களா? உண்மையிலேயே ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை. 4 ஓட்டத்தின் எல்லையை சென்றடைந்த பந்து 3 ஓவர்கள் முடிவில் 18 ஓட்டங்களுடன் டர்க்கியூஸ் அணியினர் நான்காவது பந்து ஓவரில் முதலாவது பந்தை எறிவதற்காக வேண்டி உசாமா மௌலவி ஃபயாஸ் மௌலவியை நோக்கி உயரச் செல்கின்றது. ஆட்டமிழப்பா இல்லை, பிடி நழுவ விடப்படுகின்றது. ஒரு ஓட்டம். இரண்டாவது ஓட்டத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள் நௌஷாத் மௌலவி மற்றும் ஃபயாஸ் மௌலவி. 20 அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை உயர்கின்றது. 3 விக்கெட் இழப்பிற்கு 3.1 ஓவர் முடிவில் டர்க்கியூஸ் அணியினர் 20 ஓட்டங்களுடன்
உசாமா மௌலவி தனது பந்து ஓவரின் இரண்டாவது பந்தை எறிவதற்காக வேண்டி உயரச் செல்கின்றது. ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 21 உயர்கின்றது. இலங்கையில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் பல பார்வையாளர்கள் இந்நேரத்தில் இந்த FPL கிரிக்கெட் சுற்று போட்டியை கண்டுகளிக்க KM Views கால்டீன் முகமது Facebook பேஜினூடாக உங்களுக்கு இந்த போட்டிகளை கண்டுகளிக்க முடியும் என்ற சந்தோஷமான செய்தியை தெரிவித்துக் கொண்டு உசாமா மௌலவி தனது பந்து ஓவரின் 4வது பந்தை எறிவதற்காக வேண்டி நடுவர் பஷானையும் தாண்டி சிறந்த ஒரு பந்து ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22 உயர்கின்றது. நான்கு ஓட்டங்கள் இல்லை. உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமான அணியாக இந்த டேக்யூஸ் அணியினர் 4 ஓட்டங்கள் நழுவ விடப்பட்டது. ஆம், அணி இறுதி பந்து வீச்சாளர் பாகிஸ்தான் அணியின் ஷுவைப் அக்தருக்கு நிகரான இளம் பந்து வீச்சாளர் இஸ்மாயில் மௌலவி. உண்மையிலேயே அணி தலைவர் ஷாமில் மௌலவியின் தெரிவு உண்மையில் மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறோம். முதலாவது பந்திலே நான் கூறியது போன்று 6 ஓட்டத்தை கொடுக்கிறார். 6 ஓட்டங்களுடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30 உயர்கின்றது. இஸ்மாயில் மௌலவியின் முதலாவது பந்தில் நௌஷாத் மௌலவி தனது அணிக்காக 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறார். இஸ்மாயில் மௌலவி இரண்டாவது பந்து உயரச் செல்கின்றது. பார்ப்போம், ஆட்டமிழப்பா நபரிஸ் மௌலவி ஆட்டமிழக்கிறார். நபரிஸ் மௌலவியிடம் பறிகொடுத்து நௌஷாத் மௌலவி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இறுதி பந்து ஓவர், அதுவும் இஸ்மாயில் மௌலவியின் பந்து ஓவரில் ஆட்டமிழக்கிறார். இந்த போட்டியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் எமது மதரசாவின் மாணவர்களுக்கான ஒரு அறிவித்தல். காலநிலை சீராக அமைந்து இந்த போட்டிகளை சிறப்பான முறையில் நடாத்தி இறுதி போட்டி மற்றும் பரிசளிப்பு நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக இந்த வெளிச்சத்தில் நடத்துவதற்கு உங்களுடைய பிரார்த்தனை மிக முக்கியமானது. எனவே ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் இதற்காக வேண்டி ஒரு குர்ஆன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜுஸு ஓதுவதற்கு நியத்து வைத்துக் கொள்வதோடு அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்ற துஆவையும் சுன்னத்தான அந்த துஆவையும் ஓதிக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இஸ்மாயில் மௌலவி தனது பந்து ஓவரின் 3வது பந்தை எறிவதற்காக 4வது பந்தை எறிவதற்காக வேண்டி அகல பந்து என நடுவர் ஃபஷான் தீர்மானிக்கிறார். அந்த உதிரி ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 32. 4.3 ஓவர்கள் முடிவில் 32 என்ற ஓட்டத்துடன் இஸ்மாயில் மௌலவி மிகச்சிறந்த ஒரு பந்து, எந்த ஒரு ஓட்டத்தையும் பெற முடியவில்லை. ஃபயாஸ் மௌலவி வட்டகொல்லாதெனிய ஜமாலியா மைதானத்தில் தனது சிக்ஸர்கள் மூலம் அலங்கரிக்கும் ஒரு இளம் வீரர் ஃபயாஸ் மௌலவி. பார்ப்போம், இஸ்மாயில் மௌலவியா ஃபயாஸ் மௌலவியா? தனது பந்து ஓவரின் இறுதி பந்தை எறிவதற்காக இஸ்மாயில் மௌலவி மட்டையில் பட்ட பந்து உயரச் செல்கின்றது. ஆட்டமிழக்கிறார் ஃபயாஸ் மௌலவி. இஸ்மாயில் மௌலவி தனது பந்து ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி தனது அணியின் வெற்றிக்கு பலம் சேர்த்திருக்கிறார். டேக்யூஸ் அணியினர் தனக்கு வழங்கப்பட்ட 4 ஓவர்களில் 32 ஓட்டங்களை பெற்றார்கள்.
கிரே அணியின் வெற்றிக்கு 5 ஓவர்கள் 33 ஓட்டங்கள் தேவை. அணியின் வெற்றிக்கு 25 பந்துகள் 33 ஓட்டங்கள். தயவு செய்து நடுவர்களுக்கான அறிவித்தல், போட்டிகளை விரைவாக நடத்துவதற்கு தங்களுடைய ஏற்பாடுகளை செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு அணி வீரர்களும் இதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த போட்டியின் நாணய சுழற்சிக்காக அன்பாஸ் மௌலவி தலைமையிலான அன்பாஸ் மௌலவி கோல்டு அணி தலைவர் அன்பாஸ் மௌலவி மற்றும் பிளாக் அணி தலைவர் யாசிர் ஹாஃபிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில் அனைவருடைய துஆவின் மூலம் காலநிலை சற்று மாற்றம் அடைவதை, நல்ல காலநிலையாக மாறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை ஒரு முக்கியமான அறிவித்தலை எமது மதரசாவின் மாணவர்களுக்கு கூறுகின்றோம். அதாவது இந்த போட்டியின் காலநிலை சீராக அமைவதற்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் ஒரு குர்ஆன் ஓதுவதற்கு, ஒரு ஜுஸ்வை தமாம் செய்வதற்கு நியத் வைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் ஆரம்பிக்கப்படுகின்றது. 16 நிமிடங்கள் மாத்திரமே ஒரு இன்னிங்ஸுக்கு வழங்கப்படும். குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த போட்டி நடாத்தப்படவில்லை என்றால், பந்துகள் எரிந்து முடிக்கப்படவில்லை என்றால், எல்லை கோட்டில் இருக்கும் இரு வீரர்கள் மைதானத்தின் அருகில் களத்தடுப்பிற்கு வர வேண்டும் என்பது இந்த போட்டியின் விதிமுறையாக இருக்கின்றது என்பதை நினைவு கூறுகின்றோம். கிரே அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இன்சாஃப் மௌலவி மற்றும் சாத். முதல் பந்து சட்டவிரோத பந்து என நடுவர் மின்ஹாஜ் தீர்மானிக்கிறார். ஃப்ரீ ஹிட் பந்து. அர்ஷாத் மௌலவி தனது பந்து ஓவரின் முதலாவது பந்தை சட்டவிரோத பந்தாக இருந்தார். உதிரி ஒரு ஓட்டம், அத்தோடு 2 ஓட்டங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது. அர்ஷாத் மௌலவி சிறந்த ஒரு பந்து, எந்த ஒரு ஓட்டத்தையும் பெற முடியவில்லை. தசம் ஒரு ஓவர்கள் முடிவில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 2. சாத் மட்டையில் பட்ட பந்து உயரச் செல்கின்றது. ஆட்டமிழப்பா. ஃபயாஸ் மௌலவியின் பையில் பெறி கொடுத்து ஆட்டம் இழக்கிறார் சாத். கிரே அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சாத் ஆட்டம் இழக்கிறார். அடுத்த துடுப்பாட்ட வீரர் உசாமா மௌலவி. சகோதரர் இன்சாஃப் மௌலவியோடு மைதானத்தில் 33 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடும் கிரே அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 2 ஓட்டங்களுடன் மைதானத்தில் இன்சாஃப் மௌலவி மற்றும் உசாமா மௌலவி பாதுகாப்பான முறையில் ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 3ஆக உயர்கின்றது. தசம் 3 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 3 ஓட்டங்கள் கிரே அணியினர். எமது இந்த FPL கிரிக்கெட் சுற்று போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக வேண்டி இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் எமது ஜாமியத்துல் ஃபத்தாஹ் அரபு கல்லூரியின் மூத்த உஸ்தாதும் சிரேஷ்ட விரிவுரையாளருமாகிய அல் ஆலிம் அல் உஸ்தாத் ரித்வான் ஹசனி ஹசரத் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். தசம் 4 ஓவர்களில் 3 ஓட்டங்களுடன்
இன்சாஃப் மௌலவி மற்றும் உசாம் மௌலவி இன்சாஃப் மௌலவி மட்டையில் பட்ட பந்து உயரச் செல்கின்றது. 6 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. 6 ஓட்டங்கள் இன்சாஃப் மௌலவியின் மூலம். அந்த 6 ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9ஆக உயர்கின்றது. இன்சாஃப் மௌலவி இரண்டாவது பந்து ஓவரை எறிவதற்காக வேண்டி வேக பந்து வீச்சாளர் முகமது மௌலவி நடுவர் மின்ஹாஜை தாண்டி ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10ஆக உயர்கின்றது. 1.1 ஓவர்களில் 10 ஓட்டங்களுடன் கிரே அணி துடுப்பாட்ட வீரர்கள் இன்சாஃப் மௌலவி மற்றும் உசாமா மௌலவி. ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. இரண்டாவது ஓட்டத்துக்கு முயற்சிக்கிறார்கள். 2 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் இன்சாஃப் மௌலவி மற்றும் உசாமா மௌலவி. அந்த 2 ஓட்டங்களுடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12ஆக உயர்கின்றது. 1.2 ஓவர்கள் 12 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு இன்சாஃப் மௌலவி மட்டையில் பட்ட பந்து உயரச் செல்கின்றது. ஆட்டமிழக்கிறார் ஃபயாஸ் மௌலவி. தனது அணிக்காக 2வது பிடி எடுப்பை மேற்கொள்கின்றார். 2 விக்கெட்களும் ஃபயாஸ் மௌலவியிடம் பறி கொடுத்து இழக்கப்படுகின்றது. அடுத்த துடுப்பாட்ட வீரர் கிரே அணி ஹுமைஸ் மௌலவி. 1.3 ஓவர்களில் 12 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு கிரே அணி. இன்சாஃப் மௌலவி முகமது மௌலவி ஆட்டமிழக்கிறார். போல்ட் முறையில் ஆட்டமிழக்கிறார். தனது முதலாவது பந்திலேயே ஆட்டமிழக்கிறார் ஹுமைத் மௌலவி. முகமது மௌலவியின் பந்து வீச்சில் முகமது மௌலவி ஹேட்ரிக் சாதனையை அவரும் பெற்றுக் கொள்வாரா? உசாமா மௌலவியின் ஹேட்ரிக் சாதனை முகமது மௌலவியின் மூலம் முறியடிக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அணியின் வேக பந்து வீச்சாளர் மற்றும் சகலதுறை ஆட்டக்காரர் முகமது மௌலவி தனது பந்து ஓவரின் இறுதி பந்தை எறிவதற்காக வேண்டி ஷாமில் மௌலவிக்கு கிரே அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் ஷாமில் மௌலவி ஹேட்ரிக் சாதனைக்கான பந்து. பார்ப்போம். ஆட்டம் இழப்பா இல்லை, நழுவவிடப்படுகின்றது. 1 ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13ஆக உயர்கின்றது. 2 ஓவர்கள் முடிவில் 13 ஓட்டங்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு கிரே அணியினர். இன்னும் 3 ஓவர்களில் 20 ஓட்டம் தேவை கிரே அணியின் வெற்றிக்கு. 15 பந்துகள், 20 ஓட்டங்கள். டர்க்கியூஸ் அணியின் அப்துல் பாசித் மௌலவி மொட்டையில் பட்ட பந்து உயர்ச்சி பார்ப்போம். 6 ஓட்டங்கள், ஆஃப் திசையில் 6 ஓட்டங்களை பெற்றுக் கொள்கிறார் ஷாமில் மௌலவி. நான் கூறியது போன்று கிரே அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரர், நம்பிக்கை நட்சத்திரம் ஷாமில் மௌலவி தான் முகம் கொடுத்த முதலாவது பந்தில் 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்றார். அப்துல் பாசித் மௌலவியின் பந்து ஓவரின் முதலாவது பந்தில் 6 ஓட்டம். இரண்டாவது பந்தை எறிவதற்காக வேண்டி அப்துல் பாசித் மௌலவி பாதுகாப்பான முறையில் 1 ஓட்டம் பெறப்படுகின்றது. தொடர்ந்து வர்ணனை ஆற்றுவதற்காக வேண்டி எமது கல்லூரியின் சிறந்த சிங்கள மொழியிலான வர்ணனையாளரும் காலி பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவரும் எமது ஜாமியத்துல் ஃபத்தாஹ் அரபு கல்லூரியின் பழைய மாணவரும் முன்னைய நாள் உஸ்தாதுமாகிய சாஜித் மௌலவி அவர்களுக்கு சந்தர்ப்பம்.
මොහමඩ් මौलवीතුමාට ස්තුතියි. මෙතෙක් වෙලා අප සමග රැඳී සිටිමින් දෙමළ භාෂාවෙන් ක්‍රිකට් ක්‍රීඩාවේ රසස්වාදය අපට ලබා දුන්නාට ඔව් ප්‍රබල ග්‍රේ කණ්ඩායම සහ ටර්කිස් කණ්ඩායම අතර පවත්වන්නා වූ තරගයේ තුන්වන පන්දු වාරයයි මේ ක්‍රියාත්මක වන්නේ. කණ්ඩායම් නායක ශාමිල් මौलवीතුමාට එරෙහිව අබ්දුල් බාසිත් මौलवी. ෆුල් ටොස් පන්දුවක් අර පහර කළ කරනවා උඩ පන්දුවක් ප්‍රබල උත්සාහයක් ගිලිහි යනවා රැක ගැනීමට අවස්ථාවක් නැහැ. ඒත් සමගම ලකුණු දෙකක් සඳහා පාසුවේ පැති මාරු කර ගන්නවා කණ්ඩායම් නායක ශාමිල් මौलवीතුමා සහ උසාමා මौलवीතුමා. පන්දු වාර තවත් ලකුණු 10ක් අවශ්‍යයි ජයග්‍රහණය සඳහා. පන්දු 11කින් ලකුණු 10ක ඉලක්කයක් ශාමිල් මौलवीතුමාට. හොඳ පන්දුවක්. ලකුණක් ලබා ගැනීමට අවස්ථාවක් නැහැ. නිලකුණු පන්දුවකින් පන්දු වාරය නිමා කරනවා අබ්දුල් බාසිත් මौलवीතුමා. ඒත් සමගම කණ්ඩායමේ මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 40 ලකුණු 22යි 23යි සමාවන්න ලකුණු 23යි. තවත් පන්දු 10ක් පන්දු වාර දෙකක් ඇතුළත ලකුණු 10ක් අවශ්‍යයි. උසාමා මौलवी ශාමිල් මौलवी යුගලයට පන්දු වාර දෙකක් ඇතුළත ලකුණු 10ක් අවශ්‍යයි. දිගන ප්‍රදේශයට නෑකම් කියන ප්‍රබල වේග පන්දු යවන අර්ෂාද් යෝකර් පන්දු මාලාවක් එල්ල කිරීමට හැකි අර්ෂාද්. යෝකර් ලෙටේ වාචිත වන පන්දුවට කිසිදු අවස්ථාවක් නැහැ. පන්දු යා පිටිකරුවාගේ පිට පරාජයට පත් කරමින් කෙලිම පන්දුව කඩුව රැගෙන නෞෂාද් මौलवीතුමා වෙතටයි ඇදී යන්නේ. දයාවර ක්‍රීඩාලෝලී හිතවතුනි நிஷான் மலை ஐடி கொத்தாடு போடு இன்னைக்கு ரெண்டு பால் ರಾಮಕೋಟವ ಅಂತ್ಯ ಸಿಟ ಅರ್ಷಾದ್ ಪ್ರಧಾನ ವೀರಿಸರು ಪಾಸು කරමින් ශාමිල් මौलवीට රහිව ආරක්ෂාකාරී පහර කෙලගිරීමටයි සූදානම් වන්නේ. අවස්ථාවක් නෑ. ඔව් විශිෂ්ට පන්දු රැකීමක් නෞෂාද් මौलवीතුමාගේ දෑතින්. අර්ෂාද් මौलवी වැරේ බාර කියලා කරනවා උසාමා බැනවින් පන්දුව ස්ථානගත කරනවා. උඩ පන්දුවක් මොහමඩ් විසින් විශිෂ්ට ගණයේ උඩ පන්දුවක් රැක ගනිමින් මෙතෙක් වෙලා පිටියේ රැඳී සිටිමින් තම ගණ්ඩායමේ ජය මාවත වර්ණවත් කරමින් සිටි උසාමාගේ ඉල්ම සීමාවට පත් කරනවා. අර්ෂාද් මौलवीගේ දෙවන පන්දුවෙන්ම මෙයයි පන්දු යවන්නන්ගේ පළපුරුද්ද කියන්නේ. තවත් ලකුණු 8ක් අවශ්‍යයි. පන්දු 7කට ලකුණු 8යි. තවත් පන්දු 7කින් ලකුණු 8ක් අවශ්‍යයි. අර්ෂාද් මौलवी අපගේ පළපුරුදු ක්‍රීඩක ඉස්මායිල් මौलवीට එරෙහිව ඉස්මායිල් මौलवी නැරඹ බහර කළ කරනවා. උඩ පන්දුවක් රැක ගැනීමට අවස්ථාවක් නැහැ. පහසුවෙන් ලකුණු දෙකක් සඳහා ප්‍රතිමාරු කර ගන්නවා. අවසන් පන්දුව දුවද්දී දැවී යාමකට හසු කර ගන්නවා. ලකුණු දෙකයි සමාවන්න. පන්දු වාරයේ අවසන් පන්දුව අර්ෂාද් හොඳ පන්දුවක්. ලකුණක් ලබා ගැනීමට අවස්ථාවක් නැහැ. පන්දු රකින්නාගේ කඩළු රකින්නාගේ දුර්වල කඩළු රැකීම පන්දු රැකීම හමුවේ පහසුවෙන් ලකුණක් සඳහා ප්‍රතිමාරු කර ගන්නවා. පන්දු වාරයක් තුල ලකුණු 5යි. පන්දු 5කට ලකුණු 5ක් අවශ්‍යයි. ග්‍රේ කණ්ඩායමට ජයග්‍රහණය සඳහා.
බටකොල්ලාදෙනි ප්‍රදේශයේ නෑකම් කියන ෆයාස්. පන්දු පහකට ලකුණු පහක් අවශ්‍යයි. පන්දු පහකට ලකුණු පහයි. ෆයාස් විනිසුරු පසු කරමින් හොඳ පන්දුවක්. හොඳ පන්දුවක්. ඉස්මායිල් මෞලවිට ලකුණක් ලබා ගැනීමට අවස්ථාවක් නැහැ. පන්දු හතරකින් ලකුණු පහක ඉලක්කයක්. බලමු. ඉස්මායිල් මෞලවිගේ පිට ක්‍රියාත්මක වනවාද ෆයාස්ගේ පන්දුවට එරෙහිව. ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් කොල්ටස් පන්දුවක්. විනිසුරුතුමා නිහඬයි. විනිසුරුතුමා නිහඬයි. ප්‍රබල ඉල්ලීමක් කරනවා වයිට් පන්දුවකට. එහෙත් විනිසුරුතුමා නිහඬයි. පන්දු තුනකින් ලකුණු පහක ඉලක්කයක්. ඉස්මායිල් මෞලවි ඇතුළු ග්‍රේ කණ්ඩායමේ ජයග්‍රහණය සඳහා ටර්කිස් කණ්ඩායමට එරෙහිව. නැවතත් වැඩ පහර කෙල්ල කරනවා කොල්ටස් පන්දුවකට. ලකුණක් සඳහා පහසුවෙන් පෙරදි මාරු කරගන්නවා. පන්දු නිපන්දුවක් ලෙසයි විනිසුරුතුමා සනිටුහන් කරන්නේ. ෆ්‍රී හිට් පන්දුවක්. පන්දු තුනකින් ලකුණු තුනයි. පන්දු තුනකට ලකුණු තුනක් අවශ්‍යයි මෙම අවස්ථාවේ. ෆයාස් රාමකොටු ආන්තයේ සිට විනිසුරු පසු කරමින් ශාමිල් මෝලීට එරෙහිව. හොඳ පන්දුවක්. හොඳ පන්දුවක්. කිසිදු අවසරයක් නැහැ ශාමිල් මෝලීට ලකුණක් ලබා ගැනීමට. තවත් පන්දු දෙකකට ලකුණු තුනක් අවශ්‍යයි ශාමිල් මෞලවිතුමා. ඔබට පුළුවන්. ෆයාස් මෞලවි ඔබටත් පුළුවන්. බලමු. ෆයාස්ගේ පන්දු ක්‍රියාත්මක වෙනවා. දැන් ශාමිල් මෞලවිට එරෙහිව. ශාමිල් මෞලවි එරෙහිව ෆයාස්. පන්දුවකින් ලකුණු තුනක් අවශ්‍යයි ග්‍රේ කණ්ඩායමට. වැඩ බාර කෙල කරනවා. අවස්ථාවක් නැහැ ලකුණක් සඳහා ප්‍රතිමාරු කරගන්නේ. ජයග්‍රහණය සනිටුහන් කරගන්නවා මොහම්මද් ෆලීල්, අර්ෂාද් මෞලවි ඇතුළු යූසුෆ් මෞලවිගේ ටර්කිස් කණ්ඩායම ග්‍රේ කණ්ඩායමට එරෙහිව. ஏற்பாடு குழுவினர்கள் அவசரமாக மைதானத்துக்கு சென்று மைதானத்தை மூடும் வேலைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هداه جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هداه وتطلب نفس له طاعة ويبلغ سعد إلى منتهى فؤاد شغوف إلى ربه أحب رضاه أحب لقاه يظل يجيء إلى ربوة قرار ويسمو زمان التبى فلا لهو يثنيه عن سيره ولا جمال انتهى الشهوات إذا ما ينادي منادي الفلاح تراه لذاك يحث خطاه تراه لذاك يحث خطاه جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هداه جمال بنور هداه وتطلب نفس له طاعة ويبلغ سعد إلى منتهى يتمتم ربي أيا غافرا رجوتك عفوا ولا لي سواه ودمع يسيل على مسرتي به يصل الله صوفا أتى فتلك سجايا لقلب سليم إلى الله دوما تدور الرحى فيا سعد من كان ذا همة إلى جنة في أعالي سماء إلى جنة في أعالي سماء جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هداه جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هداه وتطلب نفس له طاعة ويبلغ سعد إلى منتهى அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விளையாடக்கூடிய அணி வீரர்களுக்கான சாப்பாட்டுக்கான ஏற்பாடு நடைபெற்றுள்ளது. எனவே போட்டிகளுக்கு செல்வதற்கு முன்னர் அனைவரும் தனது சாப்பாடுகளை அவசரமாக எடுத்துச் சென்று சாப்பாட்டு வேலையை முடிக்குமாறு ஏற்பாட்டுக்குள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றனர். காரியாலயத்திற்கு முன்னால் சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. أيقنت أن الله يجبر خاطري لما بكيت ولم أجد إلا هو ناديت والمحراب يحضن أدمعي الله يا الله يا الله
يا خالق الأكوان يا رباه يا واحدا لا نرتجي إلا هو يا من تريح القلب إن ناداك الله يا الله يا الله رمضان تجلى وابتسم طوبى للعبد إذا اغتنم رمضان تجلى وابتسم طوبى للعبد إذا اغتنم أرضى مولاه بمن التزم طوبى للنفس بتقواها رمضان زمان الحسنات رمضان زمان البركات رمضان زمان الحسنات رمضان زمان البركات رمضان مجال الصلوات يسمو بالروح لمولاه رمضان تجلى وابتسم طوبى للعبد إذا اغتنم رمضان تجلى وابتسم طوبى للعبد إذا اغتنم أرضى مولاه بمن التزم طوبى للنفس بتقواها قمر سيدنا النبي قمر وجميل سيدنا النبي وجميل قمر سيدنا النبي قمر وجميل سيدنا النبي وجميل وكف المصطفى كالورد نادي وعطرها يبقى إذا مست أيادي وكف المصطفى كالورد نادي وعطرها يبقى إذا مست أيادي وعم نوالها كل العباد وعم نوالها كل العباد وعم نوالها كل العباد حبيب الله يا خير البرايا صلوا عليه شفيع الأمة بذكر الرسول تشحذ الهمة صلوا عليه شفيع الأمة بذكر الرسول تشحذ الهمة Alah. ಹಾಕಿದಲ್ಲ ಹಾಕಿದ ತಿನ್ನೋರ ಬರ್ತೆ
ya கொஞ்சம் பண்ணி dah oh tanda paham betul dah எங்க கிடை அதான் சொல்லையா யூசுப் அவனும் அது உடைய வரசில பார்த்தேன் என்ன படியாத்துக்கு Ada. Ini kisah rumah goyangan sih. Ini bayi bukan sih sangat bersih. Abaran ya. Ya. Apa? Ayo oke. Norutan boyo. Kosan odigilla. Norutta podunda. Anja. Easy gitu ya. Ini lagi ini. Jangan betul dalam size itu lah. Zai அவளுக்கு என்ன லீவுடா அது ஓட்ட கூட உண்டு பணியாரம் வைக்கிறேன் ஆ யாரு ini tanda naik sini ada bukti like apa